ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அவர் அனுமதிக்கிறார். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4 என் வாழ்வில் கஷ்டமே இல்லை என்று யாராவது கூறினால், இந்த உலகில் நிச்சயமாகவே அவரை நாம் அதிசயமான நபராகவே பார்ப்போம். அனைவரும் ஏதோ ஒரு வகையான கஷ்டத்தை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. ஏனெனில் தேவன் இதை அனுமதிக்கின்றார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கான காப்பகம் ஒன்று அங்கே உள்ளது. இந்த காப்பகத்திற்கு சென்ற ஒரு போதகர் காப்பகத்தில் இருந்த ஒரு தாயாரை பார்த்து, இந்த குழந்தைகளை எவ்வாறு நீங்கள் பராமரிக்கின்றீர்கள்? உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அந்த தாயார், நானும் இப்படி ஒரு காப்பகத்திலிருந்துதான் வளர்ந்தேன். எனக்கும் ஆதரவாக யாருமே இருக்கவில்லை. நான் பட்ட பாடுகளின் நிமித்தமும் எல்லா கஷ்டங்களின் நிமித்தமும் என்னைப் போலவே ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நான் ஒரு தாயாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது என்று அவர் பதில் சொன்னார். அன்பான தேவ ஜனங்களே, அவர் கஷ்டங்களை அனுபவித்ததால் அதே போன்ற கஷ்டங்களை அனுபவிக்கும் பிள்ளைகளுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. நம்மையும் தேவன் அநேகருக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் வைக்க விரும்புகின்றார். சில நேரங்களில் நமக்கு சில பல கஷ்டங்களை தேவன் அனுமதிக்கின்றார். அவைகள் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுப்பதாக இருக்கின்றது. அப்படி தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அதே போன்ற கஷ்டங்களை மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது தேவன் நம்மை எப்படி நம்முடைய கஷ்டங்களிலிருந்து தேற்றி ஆதரவு கொடுத்தாரோ, அதுபோலவே மற்றவர்கள் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நாமும் அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கஷ்டங்களை நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கின்றார். தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறார். அந்த ஆறுதலை பெற்ற நாமும் பிறருக்கு ஆறுதலாகவே இருக்க வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. உலகத்திலுள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 5:7 10 ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.